தூத்துக்குடியில் 12th படிக்கிற பொண்ணை வந்து ரெஸ்ட் ரூம் போனப்போ ரேப் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து அப்போஸ் பண்ணி ஒரு அக்கா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இது மாதிரி இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் இப்படி நடக்குது, போலீஸ்லாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அது கமெண்ட் செக்ஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். அந்த அக்கா தப்பாக எதுவும் பேசல. அந்த வீடியோவும் மேலே நான் போடுறேன் பாருங்கள். அந்த ட்ரெஸ் சரியில்லையா இல்லை அந்த டைமில் ரெஸ்ட் ரூம்காக வெளியே போனது தப்பா? அது கமெண்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அது கவர்மெண்ட் பார்த்துக்கும், நீ எதுக்கு பேசுகிற, நீ இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை தான் அடக்குறாங்கன்னு தவிர அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த ரேப் பண்ணவங்களை என்ன பண்ணுறது, அடுத்து ரேப் நடக்காமல் என்ன பண்ணுறது, அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. இந்த ரேப் நடந்துச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கும் அந்த சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்கள எதிர்க்கிறதும் தான் பார்க்குறாங்க தவிர இதுக்கான சொல்யூஷன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. திருப்பி நம்ம ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு யாருக்குன்னா ஒருத்தர் டெய்லி போட்டுகிட்டே இருக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும் தவிர வேற எதுவும் மாறாது போல. இந்த மாதிரி வெறி புடிச்ச நாய்ங்கெல்லாம் ரோட்ல ஃப்ரீயா சுத்த யாருன்னா